ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அரை நாள் லீவை வாங்கிட்டு கடைக்கண்ணி பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாக்கு வந்துட்டேன். இப்போ பத்தாவில் நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா சாமான், அதாவது சமையலுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் பீஃபு, இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஹேர் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அரை நாள் லீவை அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்தே ரொம்ப நாளாச்சு. அது ரூமுக்குள்ளேயே கடந்து ஒரே மண்டகணமாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு விரக்தியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வேலை விட்டா ரூமும், ஏன்னா ரூமை விட்டா வேலை, இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் சரி ரைட்டு, ரொம்ப நாள் ஆச்சு, நோம்புக்கு முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். சரி பார்ப்போம் இன்றைக்கி பத்தா விளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ரெட்டு பிளிங் ஆகிட்டுருக்கு. இது வேலை செய்தா என்னன்னு தெரியல. இதை நம்ம அமுக்கி பார்ப்போம். அது வேலை செய்கிற மாதிரி தெரியல. நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி போயிடுவோம். கண்ட இடத்துல பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஜீப்ரா லைன் இருக்குது பாருங்க, அதில் பண்ணுறது நல்லது. ஓகே, ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. பொதுவாக கல்ஃப் கண்ட்ரியில் மார்னிங் டயத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காது. ஈவினிங் டைமாக இருந்தால் கடுமையான பிஸியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால லீவு நாள் தான், கவர்மெண்ட் ஹாலிடே. அப்படிங்கும்போது பெரும்பாலும் ஆட்கள் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஈவினிங் வேணால் எங்கேயாவது போகிறது வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே முதல்ல இப்போ வயிற்றுக்கு சாப்பிட்ருவோம். மணி 8, 8:30 இருக்கும்னு நினைக்கேன். வயிற்றுக்கு சாப்பிட்ற வேண்டி தான். என்னென்னா அங்கே நண்பர் ஒரு ஆள் சொன்னார், இங்கே தென்றல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்குள்ளே ஒரு பக்கத்தில் இருக்குது, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, அவர் சொன்னால் நல்லா தான் இருக்கும். நம்ம அதையும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பஸ் ஸ்டாப்பு எப்படி சிம்பிளாக இருக்கா, உள்ளே ஏசி போட்டு டம்முன்னு இருக்கும், உள்ளே உட்காந்துக்கலாம் பஸ் வர தட்டியும். வாங்க ஹோட்டலுக்கு அப்படியே நடந்துப்போம். இன்னும் கடைகள்லாம் ஓப்பன் ஆகலை, எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கை இருக்குது. மழை வருமா வராதா தெரியலை, பார்ப்போம். இந்த பத்தாக்கு நம்ம இப்போ வந்தது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி அப்படி தான் வந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆகிட்டு. இதே இப்போ நம்ம காரில், சொந்த காரில் வந்தோம்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம். 20-15 நிமிஷம். ஏன்னா காலையில் உங்களுக்கு டிராஃபிக் இருக்காதா, வேகமாக வந்துடலாம். இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜென்ரல். இதில் முன்னாடி ஒரு தடவை நான் சாப்பிட்ருக்கேன். இங்கே புரோஸ்டட் கடை இருந்துச்சு, பெங்காலி கடை. அது இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேர் கூட அரபியில் தான் இருக்குது, தமிழில் சின்னதாக வச்சுருக்காங்க, தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தென்றல் கிச்சன். இப்போ இந்த கடையில் தான் இப்போ நம்ம போய் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க சொல்லுவோம். கடை நல்ல பெரிய கடை. என்ன வச்சுருக்காங்க, வடை இருக்குது. நம்ம இட்லி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 2 இட்லி, 1 வடை, அப்புறம் சாம்பார், சட்னி, இது ஒரு சட்னி, மிளகு பொடி, இட்லி பொடி அது கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இட்லி துணியில் அவிச்சது இல்லை, இது ஏதோ இந்த டேரெக்டாக வைக்கிறது இருக்குன்னா, அது பார்த்தாலே தெரியுது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி. பரவாயில்ல. வடை அருமை, நல்லா இருக்கும் வடை. நண்பர்களே, சாப்பிட்டாச்சு. 2 இட்லி 1 வடை. அதாவது 1 இட்லி 1 வடை எல்லாமே 1 ரியால் தான். 1 ரியால்னா நம்ம ஊர் காசு 25 ரூபா. அப்போ 2 இட்லி 1 வடை எவ்வளோ ஆச்சு? 75 ரூபா ஆச்சு. ஒரு டீ 1.5 ரியால். 1.5 ரியாலுங்கும்போது உங்களுக்கு 112 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருது. 112 ரூபா. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக தான் முடித்தேன். ஏன்னா இட்லி வாங்கினா இன்னொரு 2 இட்லி வாங்கி சாப்பிட்லாம். இது போதும். நம்ம இடையில அங்கங்கேயும் சுற்றிட்டு ஏதாவது இடையில டீ குடிப்போம், மறுபடியும் ஏதாவது சாப்பிடுவோம். அதனால் சிம்பிளாக முடிச்சுக்கலான்ட்டு முடிச்சாச்சு. டீ சாப்பிட்டு பார்ப்போம் டீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டீயையும் வாங்கிட்டேன். ஏன்னா 2வது டீக்கு இன்னொரு கடையை தேடி அலையணும். இந்த கடையிலே குடிச்சு பார்ப்போம் டீ எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தால வரும்போது இங்கே டீயை கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நண்பர்களே, அதாவது ஊப்பியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் வேண்டாம், என்னைய காமிக்க வேண்டாம், நானே புது விசாவில் வந்திருக்கேன் அப்படின்ட்டார். அதாவது அவர் கல்கத்தாக்காரரு. கல்கத்தாவில் இருந்து லக்னோ போயிட்டு, லக்னோவில் இருந்து
ஜித்தா வந்திருக்காரு. ஜித்தாவில் இருந்து இங்கே ரியாத்துக்கு வந்து 200 ரியால் டாக்ஸிக்கு. இங்கே வந்து இப்போ இங்கேருந்து ஜுபைல், தமாம் பக்கத்தில் ஜுபைல் இருக்குது, அங்கே போகிறாராம். மொத்தம் வந்து டாக்ஸிக்கு 300 ரியால் கொடுத்தா நான் ஜுபைல் வரைக்கும் கொண்டு விட்டுறேன், வேறு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நண்பர். சரி வாங்க நம்ம இப்போ அடுத்த வியாபாரத்தை பார்ப்போம். பேஸ்கெட் நிறச்சி பொருள் வாங்கியாச்சு. வந்ததுக்கு ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதாவது காய்கறி, ஃப்ரூட்ஸு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, அது போக மசாலா ஐட்டம் எல்லாமே இங்கே வாங்கிட்டேன். கூட்டம் இன்றைக்கும் நல்ல கூட்டம். இங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும். ட்ரெஸ்ஸில் இருந்து, பிளாங்கெட்டில் இருந்து, யோகா மேட் வரைக்கும் கிடைக்குன்னா பார்த்துக்கிடுங்க. வாங்க இப்போ கவுண்டருக்கு போயிட்டு பில்லை போட்டுட்டு அப்படியே ஓடுவோம். அம்மா சும்மா தான் இருக்குது. எல்லா பொருளும் வாங்கியாச்சு. நான் எங்கே வந்தேன் இன்னைக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது பாருங்க, இங்கே தான் வந்துடுறேன். இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ரேட்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நெருக்கடியும் இல்லை. கடையும் நல்ல பெரிய கடை. உள்ளே வந்து உங்களுக்கு எல்லா வகையான பொருட்களும் இருக்குது. ஊருக்கு போகும்போது மொத்த பொருட்களையும் இங்கே நம்ம ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கிக்கலாம். சாக்லேட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது. நிறைய பேர் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் யூபிக்காரங்க, அவங்க எல்லாம் ட்ராலியில் வந்து ஊருக்கு போகிறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வந்து கொத்து கொத்தாக எடுக்காங்க. ஷாம்பு பாட்டெல்லாம் வந்து அவங்கெல்லாம் இப்போ தான் புதுசாக வந்திருப்பாங்க போல இருக்குது. நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால அந்த பொருள் மேலே உள்ள ஆசையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்க புதுசாக வந்ததுனால இப்போ வீட்டுக்கு குடும்பத்தார்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா குமிச்சு வாங்குறாங்க. ட்ராலியை பார்த்தேன், அடையே அப்பா எவ்வளோ குடும்பத்தார் மேலே எவ்வளோ அன்பு. ஆனால் இப்படி தான் வெளிநாட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு கனவோடி வருவோம். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி பொருளை வாங்கி நம்ம பைசா பூரா விரயமாயிரும். அதுக்கப்புறம் ஊருக்கு போவோம், அங்கே உட்காந்து 2-3 மாதம் சாப்பிடுவோம். அதில் நமக்கு நிறைய செலவு, அதுக்கப்புறம் கடனாகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது சவுதிக்கு வருவோம். இப்படியே தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். அது அனுபவத்தில் வர்றது தானே. புதுசாக வர்றவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காரங்களுக்கு வாங்கிட்டு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி தான் எல்லோரும் வாங்குறாங்க. நானுமே அப்படி தான் வாங்கி இன்றைக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த பொருள் வாங்குறதுலாம் பெரிய ஆசை கிடையாது. முதல்ல அப்படி இல்லை. அக்கா மாப்பிள்ளைக்கு, தங்கச்சி மாப்பிள்ளைக்கு இப்படி தனித்தனியாட்டு பார்த்து ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் பவுடரு, அது இதுன்னு வாங்குவோம். சரி ரைட்டு, அது ஒரு காலம். ஓகே, இப்போ அடுத்தது மணி இப்போ 10 மணி ஆயிடுச்சு. இப்போ முடிவெட்டுற கடை இப்போ திறந்துருக்கோம். இப்போ நம்ம முடியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் போவோம். அதுக்கு இடையில் இந்த பக்கம் கோல்டு மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிட்டு தங்கம் என்ன விலைக்கு விற்கிறாங்க, சவுதியில் இன்றைக்கி ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது பார்ப்போம். காயின், பிஸ்கட்டு, இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்து அதை நம்ம வந்து விலை விசாரித்து பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு மக்களுக்கும் ஒரு இதாக இருக்கும்ல. இது வந்து எல்லாமே உங்களுக்கு சவுதி தங்கம் 24 கேரட்டு. அது வந்து எல்லாத்துக்கும் விலை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி உள்ள ரேட் என்ன அப்படிங்கிறத இதிலே வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. 2.5 கிராம் வந்து 1490 ரியாலு. அதே மாதிரி உங்களுக்கு 10 கிராம் பார்த்தீங்கன்னா 5835 ரியாலு. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் தங்கம் வந்து பெரிய சைஸ் வாங்கும்போது கொஞ்சம் ரூபா கம்மியாகும். 250 கிராம் வரைக்கும் இங்கே ரேட் ஒட்டி வச்சுருக்காங்க. நண்பர்களே, பிஸ்கட் மட்டும்தான் கேட்டேன், மற்ற நகையெல்லாம் கேட்கல. சரி, பிஸ்கட்டை பற்றி சொன்னாலே உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு கிடைக்கும். அதை வச்சு நகை இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஆனால் வந்து இப்போ விலை வந்து குறைஞ்சிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது கூட இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உள்ள ரேட்டை பார்த்தோம்னா நகை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அவங்க எழுதி அங்கேயே அழகாக ஒட்டியிருக்காங்க. அதை நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 1 கிராம், 5 கிராம். அதை நம்ம கம்மியாக வாங்கினா விலை அதிகமாக இருக்குது. வெயிட் கூடுதலாக இருந்துச்சுன்னா விலை கம்மியாக இருக்குது. அந்த பிஸ்கட் தான் 2.5 கிராம், 5 கிராம், 10 கிராம், 20 கிராம் அப்படி இருக்குது. சைஸ் வாரியாக இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கூடின பிஸ்கட் வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக இருக்குது. அதான் விஷயம். சரி வாங்க போ. பொருளை கையில் தூக்கிட்டு நடக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்பா வெயிட்டாக இருக்குது. எல்லா பொருளுமே அங்கே கிடைக்குது. ஆனால் இங்கே உள்ள பொருள் அங்கே கிடைக்க மாட்டேங்குது. சில பொருள் காய்கறியில் சில ஐட்டம், வெண்டைக்காய் அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் விலை அதிகம், ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே உள்ளது இந்தியன் வெண்டைக்காய் அங்கே தான் கிடைக்கும். அவ்வளோ காய்கறிலாம் உஷார் இல்லை. கொஞ்சம் இப்போ வர சரியில்லை, ரொம்ப மந்தமாக தான் இருக்குது காய்கறி. வாங்க உள்ளே போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுக்கிறோம். ஒரு டீ தாங்க. நல்லா இருக்கு.
எப்படி சாப்பிட்டேன் காலைல டீ மட்டும் தாங்க. உங்களை நான் நெக்ஸ்டோவில் பார்த்த மாதிரி இருக்கேன். ஆமாண்ணே. நீங்களும் அந்த அவரு ஆமா ஏட்டையாவா ஊர்ல ஆமா அப்படித்தான் இருக்கு பார்க்கும்போது. ஏட்டையா. சரி சரியா. அவரு அங்க மதுரையில போலீஸா வேலை பார்த்தவரு. சரி டீ சாப்பிட்றீங்களா? இப்பதான் சாப்பிட்டேனா. அப்படியா? நெக்ஸ்ட்ல எல்லாம் பொருள் வாங்கிட்டீங்களா? எல்லா பொருளும் வாங்கியாச்சு. சரி உங்களுக்கு எந்த ஊரு? நம்மள புதுக்கோட்டை. என்ன இங்க கம்பெனில எதுவும் வேலை பார்க்கீங்களா? கம்பெனில வேலை பார்க்கறோம். சரி ஆபரேட்டர். அது சரி. நான் அது தெரியுது. ஆமா யூடியூபர். நான் வீட்ல வேலை பார்க்கேன். சரி. நாங்க வந்து கம்பெனில வேலை பார்க்கறோம். ஆபரேட்டரா இருக்கோம். கம்பெனிக்கும் வீட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கு நிறைய. எப்படி? கம்பெனில கொஞ்சம் வேலை கூடாது. இந்த டிரைவருக்கு வாங்குறது வீட்டு வேலை பார்க்கறது கொஞ்சம் வேலை கூட. இங்க டிரைவருக்கு டியூட்டி டைம் தான். டைம் டு டைம் தான். எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும்? 12 மணி நேரம் பார்க்கணும். உங்களுக்கா? ஆமா. அது ஓவர் டைம்ல வருமா இல்ல டியூட்டியே 12 வரும்? ஓவர் டைம்ல வரும். பரவாயில்ல. அப்போ சம்பளம் போக ஓவர் டைம். வாரத்துக்கு 48 மணி நேரம் கம்பெனிக்கு வேலை பார்த்து கொடுக்கணும். அதுல ஒரு நாள் நம்ம லீவ் எடுத்துக்கிறோம். 2 நாள் வாரத்துக்கு 2 நாள் ஓவர் டைம். சூப்பர். 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஓவர் டைம் வாரத்துல. ரைட். அப்ப 4 வாரத்துக்கு ஒரு 80-85 மணி நேரம் கிடைக்கும். சரி. சவுதி எப்படி போகுது? சவுதி எனக்கு பிடிச்ச இது சவுதி தான். எவ்வளவு வருஷமா இருக்கீங்க சவுதியில? நம்ம சித்தாவில் ஒரு 12 வருஷம் இருந்தா இங்க 10 வருஷம் ஆச்சு. 22 வருஷம் ஆச்சு. கோயத்துல 6 வருஷம் இருக்கேன். 28 ஆச்சு. ரைட் ஓகே. பாதிக்கு மேல இங்க ஓட்டியாச்சு. ஆமா. இப்போ அடுத்தது பிளான் என்ன? அடுத்தது பிளான் இதை முடிச்சுட்டு ஊரை பார்க்க போயிட வேண்டியதான். இதுக்கு மேல பிளான் எல்லாம் கிடையாது. ஊர்ல போய் என்ன ஏதாவது பண்ணணும்ல? ஏதாவது பிசினஸ் பண்ணுவோம். அப்படியா? ஒரு கடை கண்ணி ஏதாவது ஒரு டீ ஆகலன்னா எதுவுமே ஆகலன்னா முதலீடு அதிகமா இல்லைன்னா ஒரு டீ கடையாவது போட்டு போட வேண்டியதுன்னா புரியல இருக்கேன். சரி. பிள்ளை எல்லாம் வந்து கட்டி கொடுத்தாச்சா? எப்படி? ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பையன் படிச்சுட்டு இருக்கான். ரைட் ஓகே சூப்பர். சரிண்ணே ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. சரி ரைட் ஓகே. வெட்டியாச்சு, நல்ல வெட்டியாச்சு. சூப்பர் ஆகிட்டு. ஷேவிங்லாம் நேற்றே பண்ணிட்டேன். அதனால் முடி வெட்டுற வேலை தான். அண்ணன்ட்ட ரூபாயை கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். தாங்கண்ணே. ஓகே வாரேண்ணா பார்ப்போம். பையன் மறந்துடக்கூடாது எடுத்து. ஓகே இது எப்போதும் வரக்கூடிய கடை தான். இந்த சந்துக்குள்ளே இருக்குது இந்தியன் சலூன் சொல்லிட்டு இருக்குல்ல. இந்தியன் சலூன் இங்கே தான் ரெகுலராக வந்து முடி வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2-3 தடவை வந்தாச்சு. சரி இதெல்லாம் ஹோல்சேல் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். இது தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்கணுமே. இப்போ மீன்லாம் வாங்கணும்னு நினச்சேன். சரி இப்போ காய்கறி வாங்கியாச்சு. அதனால் காய்கறியே ஒரு வாரத்துக்கு ஓடிடும். மீன் அப்புறமா பார்த்துக்கலாம். அங்கே பக்கத்தில் கேர்ஃபோர் அப்புறம் லூலு அந்த மாதிரி இடங்களில் எங்கேயாவது மீன் வாங்கிக்கிட வேண்டியதான். ஃபாண்டா இருக்குது, அதில் வாங்கிக்கிட வேண்டியதான். இப்போ மீனையும் வாங்கிட்டு காய்கறியும் வாங்கிட்டு போனால் காய்கறி ஏற்கனவே ரொம்ப டம்மியாக தான் இருக்குது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இல்லை. எல்லா இடமுமே காய்கறி அங்கேயுமே அப்படி தான் இருக்குது, இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. இது ஓரளவு பரவாயில்ல. அதனால் இங்கே நான் வாங்கிட்டேன். ஏற்கனவே அங்கே பக்கத்துலலாம் போய் பார்த்தேன். காய்கறி இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வர்றது இப்போ இல்லை, அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் நாள் கழித்து தான் வருது. அதை கொண்டு போய் நம்ம உடனே குழம்பு வச்சிடணும், இல்லைன்னா பொரியல் வச்சிடணும். வச்சிலாம் வந்து வாரக்கணக்கிலலாம் வைக்க முடியாது, ரொம்ப போயிடும். ஃபுல்லாக அப்போ காலியாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா மேலே பாருங்கள், பாலத்துக்கு மேலே காரெல்லாம் மெதுவாக தான் போகுது. எவ்வளோ ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. வாங்குறதுக்கு ஆள் இல்லை போல இருக்குது. அது இந்த சம்பளம் இந்த 1ஆம் தேதி 30ஆம் தேதிலாம் பார்த்தோம்னா நல்ல கூட்டம் இருக்கும். அப்போ நிறைய பேர் வெளியூர்லேருந்து, அதாவது வெளியூர்னால் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பத்தாக்கு வந்து மொத்தமாக பொருளை வாங்கிட்டு போவாங்க. அப்போ கொஞ்சம் ஜேன்னு இருக்கும். அதே மாதிரி ஏதாவது விசேஷம் இந்த பெருநாள் சமயத்துலலாம் அப்பவும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஆனால் பத்தா எப்போவுமே வந்து பிஸியாக தான் இருக்குது. நேராக போயிடலாமா? பாலத்துக்கு கீழோடி உள்ளோடி போயிடுவோம். காலையில் போகும்போது இந்த ரோடே காலியாக கிடஞ்சி. இப்போ தான் காய்கறி போட்டிருக்காங்க. நான் 1 கிலோ தக்காளி வாங்கினேன். 1.5 கிலோ வந்து 5 ரியால். இதை பந்தோ இது
ஓகே, பரவாயில்ல. இங்கே பந்துகள்கிட்ட வந்து கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. கடையை விட இங்கே தேவலை. கோழிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், கோழியெல்லாம் இருக்குது. அது கூட இங்கே வந்துருச்சு. இந்த வியாபாரம் இது ரொம்ப காலமாக அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. திடீர்னு கார்பரேஷன்லேருந்து ஆட்கள் வரும், அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்தால ஓடுவாங்க. இது எல்லாம் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தாங்க. சரி, இப்போ நம்ம தக்காளி ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு. தக்காளி வந்து கடையில் வந்து ரொம்ப போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பரவாயில்ல, ஓரளவுக்கு தேவலை வாங்கியாச்சு. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஓரளவுக்கு மீன் வாங்கலை. அடுத்தது என்ன, அது போக வேண்டிதான் மெட்ரோவுக்கு. அந்த வந்துருச்சு மெட்ரோ. இந்த கரும்புச்சாறு கடை இருக்க, இதில் ஒரு கரும்புச்சாறு அடிச்சுட்டு போவோம். ஐஸ் नहीं चाहिए? हाँ ओके। वो 3 रियाल, 5 रियाल वाला, ये वाला, हाँ ओके। இது 3 ரியால். 3 ரியால்னா 75 ரூபா ஆச்சு. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கரும்புச்சாறு சரியான இனிப்பு. நம்ம ஊர் கரும்பு, அந்த கருப்பு கரும்பை விட இந்த வெள்ளை கரும்பு இனிப்பு வந்து நல்லா இருக்குது. குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க, இப்போ மெட்ரோக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே பொடி நடையா கீழே போவோம். இதுதான் பத்தாவினுடைய மெட்ரோ. இந்த பத்தா மெட்ரோ வந்தது ரொம்ப சௌரியமாக போச்சு. அவ்வளோ ஆட்கள் இங்கேருந்து வெளியில் போகிறாங்க, வெளியிலேருந்து உள்ளே வர்றாங்க. மெட்ரோவில் போகிறதுக்கு நமக்கு டிக்கெட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கார்டு இருந்தால் போதும். இந்த கார்டில் பணம் இருக்கணும். ஆனால் முக்கியமாக பணம் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது இல்லைன்னா ஏடிஎம் கார்டு வேணும். ஏடிஎம் கார்டு இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணால் அதுலேருந்து 4 ரியால் கட் ஆயிரும். இங்கே வந்துட்டு லெஃப்ட் இது உள்ள போயிடும். மக்களே, காலையில் தான் சொன்னேன், இன்னைக்கு வானிலை இறக்கி சரியில்லை, மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தூசி காற்று பாருங்க, ரோட்டில் எதுவுமே தெரியல, பில்டிங் எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு, அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தூசி காற்றா இருக்குது. இது வந்து மழை வர்றதுக்கு உண்டான அறிகுறி தான் இது. அநேகமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் நினைக்கேன். நான் வந்து இப்போ உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே பொருள் வாங்க போகிறேன். அது போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன நிலைமை ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சரியான மழை வரும் போல இருக்குது. இந்த மாதிரி தூசி காற்றோடு சேர்ந்து வரக்கூடிய மழை தான் வந்து காரில் அப்படியே அந்த மண்ணும் அந்த மழை தண்ணியும் சேர்ந்து அப்படியே படிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார் ரொம்ப மோசமாயிரும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வாங்க, இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போயிட்டு வருவோம். மழை எப்போ வருதுன்னு தெரியல. இந்த 3 சாமான் தான் அப்படியே கையில் தூக்கிட்டு போகிறேன். அதாவது மத்தியானம் 1 மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு. வந்தவுடனே காரில் ஏறியாச்சு. அப்பம் பிடிச்சது தான். இப்போ மணி 4:30. இன்னும் சாப்பிடவும் இல்லை, சாம்பாரும் வைக்கலை, ஒன்றும் செய்யலை. வேலைக்கு வந்ததோடு சரி. மணி 4:40 ஆயிட்டு. அவ்வளோதான். இன்னும் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப 6:30 மணிக்கு வரணுமா. இப்போ நமக்கு ஒரு 2 மணி நேரம் கிட்ட இருக்குது. போயிட்டு சாம்பார் வச்சுட்டு சோத்தை ஆக்கி வச்சிட்டோம்னா ராத்திரியாவது நிம்மதியாக சாப்பிட்லாம். சரி, வாங்க கிளம்புவோம். வயிறு பசி தாங்க முடியல. கடைசியில் ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டேன், தரவாத்து ஹோட்டல். இது என்ன வாங்கியிருக்கேன், இது சென்னா, இந்த வெள்ளை கொண்டக்கடலை இருக்கலாம், அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு ரொட்டி, ரமேஷ் ரொட்டி. இது இவங்களே உள்ளே போடுறாங்க. சரி, இதை சாப்பிடுவோம் முதல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு எந்த ஊர்? திருநெல்வேலி. அப்படியா? திருநெல்வேலியில் உங்கள் பேர் என்ன? என் பேர் காதர். திருநெல்வேலியில் என்ன மெயினில் இருக்கீங்களா இல்லை வேறு எதுவும் சின்ன ஊரா? இல்லை, மெயின் தான். மெயின் தானா? இது எவ்வளோ வருஷமாக சவுதியில் இருக்கீங்க? நாங்கள் 3 வருஷமாக இருக்கோம். 3 வருஷமா? என்ன ஜாப்பில் இருக்கீங்க? நான் டெக்னீஷியனாக இருக்கேன். டெக்னீஷியன். வேலையெல்லாம் எப்படி போகுது? ரைட், ஓகே, சூப்பர். நீங்கள் டெக்னீஷியனா ஊர்லேயே டெக்னீஷியன் தானா இல்லை இங்கே வந்து டெக்னீஷியனா? சேம் தான், அங்கேயே அப்படி தான். அங்கேயே அதே ஜாப் தான் பண்ணியிருக்கீங்க. சரி, சவுதிக்கு எப்படி வந்தீங்க? சவுதிக்கு நம்ம வந்து ஃப்ரெண்டு மூலமாக தான் சொல்லி கம்பெனி மூலமாக அப்ளை பண்ணி வந்தது. கம்பெனி மூலமாக டைரெக்டாக அப்ளை பண்ணி வந்தீங்க. எவ்வளோ செலவாச்சு உங்களுக்கு? செலவுலாம் ஒன்றும் இல்லை, அது அந்த கம்பெனியே எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே, பார்ப்போம். சரி, ஓகே.